ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுவையான மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா ஈஸியாக எப்படி வீட்லேயே நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இந்த 1 kg மட்டனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே சவுதி அரேபியாவில் வாங்குகிற மட்டனை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 விசிலாவது வேக விடணும். அப்போ தான் வந்து மட்டன் நல்லாயிருக்கும். இப்போ அதில் நான் 3 பச்சை மிளகா, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மட்டன் நல்லா வந்து உங்களுக்கு பஞ்சு போல் வெந்து வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணணும். கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் விடலாம். மட்டன் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போது மட்டன் குழம்புக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான பொருளை நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். 3 பட்டை, 1 ஸ்டாரு, 3 கிராம்பு, 6 வரமிளகா, 1 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதில் 6-7 பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் 1 ஸ்பூன், கடலை, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மட்டன் குழம்புக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், வரமிளகா 2, கருவேப்பிலை நல்லா வணங்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கறியை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் சுக்காவும் பண்ண போகிறேன், மட்டன் குழம்பும் பண்ண போகிறேன். இதில் வந்து எலும்போடு இருக்க பீஸுகளை மட்டன் குழம்புக்கு எடுத்திருக்கேன், எலும்பில்லாத பீஸுகளை மட்டன் சுக்காவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், மட்டன் கொஞ்சம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கறி மசால் தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கறி மசால் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் அந்த கறியோடு நல்லா வணங்க விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி அரைச்சி வச்ச கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் இந்த கிரேவியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதுவும் நல்லா இந்த மசாலாவோட வணங்குறதுக்கு 2 நிமிஷம் விடுவோம். இப்போ பாருங்கள், இதுலேயும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ தேங்காயும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு தண்ணியும் நான் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி பதத்தில் வேணுமா இல்லை கெட்டியான பதத்தில் வேணுமான்னு உங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் தண்ணி விட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த பதத்தில் போதுமானது போதும். அதனால் நான் கொஞ்சமாக தான் 2 கிளாஸ் அளவு தான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ குழம்பு ஒரு பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சுக்காக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேனில்
எண்ணெய் விட்டு பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 2, ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன். இப்போ சுக்காக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுருவோம். நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வணக்கணும். இப்போ சைடில் குழம்பையும் பார்த்துக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் எண்ணெயும் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்லங்க. இப்போ சுக்கா பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு, மசிய வணங்குற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ நம்ம போன் இல்லாமல் எடுத்து வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனும் இப்போ நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து SHD மசாலா, மட்டன் சுக்கா மசாலா. இது நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவு, ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த சால்ட்டு பத்தலை, அதனால் நான் இப்போ மறுபடியும் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் எல்லா மட்டன்லையும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள் அந்த நம்ம கொஞ்சம் மட்டன் தண்ணியோடு தானே ஊற்றணும். இப்போ அந்த மட்டன் தண்ணியெல்லாம் இஞ்சி வந்துடுச்சு. இப்போது மட்டன் சுக்கான்லேருந்து எண்ணெய் திரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான், நாங்கள் நெய் ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு நெய் விருப்பம்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாளிப்புக்கு யூஸ் பண்ண எண்ணெயே போதுமான அளவு. பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் சுக்காவும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டதே அதில் தெரியாமல் இருக்குது பார்த்திங்களா. கருவேப்பிலையும் வரமிளகா மட்டும்தான் தெரியுது. இப்போது நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். நம்ம நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் மட்டன் வந்து சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் இப்போது மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப இது பிடிக்கும். Thanks for watching.